அடித்தா சரியான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தருணம்னு கூட சொல்லலாம். அதாவது டான் படம் பார்த்துருப்போம் எல்லாருமே. அந்த டான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்க. ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எழுதணும். அதாவது அவங்களும் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத நான் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. என்னடா இது டீச்சர்ஸும் வந்து எக்ஸாம் எழுதணுமா? இது என்னடா இது புதுசா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். பட் இப்போ ரியலா வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்க. டிஇடி டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எழுதி தான் ஆகணும். அந்த பணி வேணும். உங்களுக்கு ஆசிரியர் பணி வேணும்னா, நீங்க எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நான் எழுத மாட்டேன். எனக்கு வந்து நான் இதில போராட்டம் பண்ணுவேன். அது இதுன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் அமௌண்ட்ட வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அறிவிப்பு வெளிவந்திருக்குது. இத கேட்டோனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல அதுவும் ஒரு டீச்சர் போஸ்டிங்கில உட்காந்துட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திருப்பி பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பெண்கள் மேல வந்து தவறான விஷயங்கள செஞ்சதா இருக்கட்டும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ல டீச்சரே வரமாட்டாங்க. ஆனா அட்டெண்டன்ஸ் மட்டும் பிரசன்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து புக்ல இருக்கிற சம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறத அவங்க போர்ட்ல பார்த்து காப்பி பண்ணிருவாங்க. ஆ மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விடை இல்லாதத வந்து பார்த்தீங்கன்னா, பசங்கள வந்து நீங்க போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பசங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யார் பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் மூலியமா நமக்கு தெரிய வந்துரும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு தனியா ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கொடிய தூக்கிட்டு போய் நிப்பாய்ங்க. ஆ என்ன பண்ணாலும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ்க்கு எக்ஸாம் வேணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்ஸாம் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ இந்த டெட் எக்ஸாம பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி யூசுவல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட எம்ஆர் வேணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.